நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த அதோ அண்ணனும் வந்துட்டாரு. என்ன கார்த்திக், பெரியப்பா ஊர்ல இல்லன்னா உடனே நீ வாக்கிங் போற பழக்கத்தையே விட்டுட்டல. சாந்தி உன்னோட புள்ளைய பாரு, ரொம்ப நாள் கழிச்சு வாக்கிங் போனதுனால சோர்ந்து போயிட்டான். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா, வயர் கொஞ்சம் சரியில்லை அவ்வளவுதான். இந்தாங்க கார்த்திக், வயிற காலியா வச்சுக்கோ, வயிறு ஃபுல்லா சாப்பிடணும்ல. என்னம்மா நீங்க தான் ஆசையா ஊட்டி ஊட்டி வளர்க்குறீங்க, இப்ப நீங்களே கிண்டல் பண்றீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏன் என் பிள்ளைய கிண்டல் பண்றீங்க? ஏன்பா கார்த்திக், இன்னைக்கு அவ வரல? யாரு வரான்னு கேக்குறீங்க? போச்சு, உங்ககிட்ட விஷயத்தையே சொல்லலையா? அது ஒண்ணு இல்ல கார்த்திக், உங்க பெரியப்பா ஸ்னேகாவை பார்க்கணும்னு சொல்றாரு. ஸ்னேகாவா? நான் வந்த உடனே கேள்விப்பட்டேன், அந்த பொண்ணு ரொம்ப நல்லா டிசைன் பண்றாளாமே. அவளை பத்தி உங்க பெரியப்பா கிட்ட சொன்னேன். உடனே ஸ்னேகாவை வீட்டுக்கு வர வச்சு பார்க்கணும்னு சொல்றாரு. அவளை சாப்பிட வர சொல்லிடு. வீட்டுக்கா? ஏன்பா, அவ நம்ம வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாளா என்ன? உங்க அப்பா தான் என்கிட்ட சொன்னா அவ ஆபீஸ்க்கெல்லாம் வரமாட்டாளாமே. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு சாப்பாடு போடலான்னு. இன்னைக்கா? பெரியப்பா மாப்பிள்ள கூட இன்னைக்கு வீட்டுக்கு வராரு, அவளையும் அப்படியே வர சொல்லலாமே. இவ்வளவு நாள் அவளை பத்தி பாராட்டுகள் கேட்டிருக்கோம், பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? அர்ச்சனா இருந்திருந்தா அவளும் பார்த்த மாதிரி இருந்திருக்கும். என்ன கார்த்திக் யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல பெரியப்பா. இந்தாப்பா கொடுங்க. சரி பெரியப்பா, ஆனா அதுக்கு முன்னாடி நான் போய் அர்ச்சனாவை கூட்டிட்டு வரணும். அவளும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதானே சரியா இருக்கும். ஆமாப்பா. நீ ஒரு வேலை செய்ப்பா, ஸ்னேகாவுக்கும் போன் பண்ணி சொல்லிடு. சரிப்பா. கார்த்திக், நான் என்னோட முடிவை மாத்திக்கலான்னு இருக்கேன். ஒன்னும் இல்ல, அது வந்து நான் இனிமே தினமும் ஆபீஸ் வரலான்னு இருக்கேன். எப்படி இருக்கும்? இல்ல கார்த்திக், எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது. நான் இந்த ப்ராஜெக்ட்ல இன்னும் கொஞ்ச நாள் வேலை செய்ய வேண்டியது இருக்குல்ல, அதனால நான் ஆபீஸ்ல இருந்தே பண்ணலான்னு யோசிக்கிறேன். கார்த்திக், ஹலோ கார்த்திக். ஹலோ ஸ்னேகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல நான் ஃபோன் பண்ணதுக்கான ரீசனை சொல்லிடுறேன். எங்க பெரியப்பா தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருக்காரு. அவர் வந்த உடனே நாங்க துளசிதாஸோட ப்ராஜெக்ட பத்தி பேசினோம். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. முக்கியமா உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாரு. என்னையா? ஆமா, உங்களை ஒரு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு. இன்னைக்கு உங்களால அவரை பார்க்க வர முடியுமா? அப்படியே ஸ்னேகா, நீங்க எங்களோட லஞ்ச்க்கு மெயினா இருக்கணும். அது மட்டும் இல்ல ஸ்னேகா, எங்க வீட்ல இருக்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க. ரொம்ப நாளா உங்களோட புகழை மட்டும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால உங்களை மீட் பண்றதுக்கு அவங்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம பெரியப்பா தான் எங்க வீட்ல பெரியவர். ஹலோ ஸ்னேகா. சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்கல்ல? வரேன் கார்த்திக், நான் கண்டிப்பா வரேன். கிரேட், தேங்க்யூ so much ஸ்னேகா. பாய். பாய். ஸ்னேகா, என்னாச்சு? நதியா, என்னால அதை நம்பவே முடியல. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஹே, என்னாச்சுன்னு சொல்லு. கார்த்திக் இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணிருந்தாரு. அவங்க வீட்ல இருக்கவங்க என்ன பார்க்கணும்னு சொல்லிருக்காங்களா? நிஜமாவா? இதெல்லாம் விரதத்தோட பலன்தான்.
அது மட்டும் இல்ல நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். ஹே உன்னோட டியர் கார்த்திக் உன்னை வீட்ல இருக்கிறவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாரா? நான் உடனே கிளம்ப வேண்டியது இருக்கும். நான் என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போட்டோம்? ஏதாவது ஐடியா கூட? ஆ, ஆ, எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்? உன்கிட்ட என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லு, நான் செலக்ட் பண்ணி தரேன். சரி வா. அர்ச்சனா வந்ததுல இருந்து வீடே கலையா இருக்கு இல்லம்மா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம். நீ சொல்றது ரொம்ப சரிதான் சுகன்யா. ஆமாமா, அர்ச்சனாவை இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க சொல்லலாம். ரக்ஷா பந்தன் வேற வருது. அவகிட்ட உங்க அண்ணனுக்கு ராக்கி கட்டிட்டு தான் போகணும்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடலாம். இல்ல இல்ல வந்தனா, அவ கிளம்பி போகட்டும். அவ்வளவு நாள் அவங்க இருக்கிறது சரியில்லை. என்னக்கா சொல்றீங்க? பண்டிகைனா எல்லா பொண்ணுங்களும் அம்மா வீட்டுக்கு போறது வழக்கம் தானே? இல்ல இல்ல சுகன்யா, மாப்பிள்ள வந்து அவரை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்ல, நேத்து நாம சொல்லிதானே இங்க இருந்தா. பாத்தியா, சூரியன் கிழக்குல இருந்து மேற்கு பக்கம் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வந்தனா, நாம வேணான்னு சொன்னா கூட ராதிகா தன் பொண்ணை இங்க தங்க வைக்கிறதுக்கு ஏதாவது சாக்கு கிடைக்குமான்னு பாப்பா. ஆனா இப்ப பாரு ராதிகா, என்னம்மா விஷயம்? இல்லம்மா, விஷயம்லாம் ஒண்ணு இல்ல. அது வந்து அக்கா இப்படி தயங்குறத பார்த்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன சொல்லுவாங்களோ, மாப்பிள்ளை இதை எப்படி எடுத்துப்பாரோன்னு தானே யோசிக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுக்கா. நேத்து நீங்களே பாத்தீங்கல்ல, வந்தனா கேட்ட உடனே மாப்பிள்ளை மறுப்பு சொல்லாம அர்ச்சனா விட்டுட்டு போயிட்டாரு. ஆமாக்கா, இப்ப அவருக்கும் ஒரு பொண்ணுன்னா அம்மா வீட்டுக்கு போக ஆசைப்படுவான்னு புரிஞ்சிருக்கும். அவங்க வீட்டுக்கு நந்தினி வந்திருப்பால்ல. ஆமா ராதிகா, எல்லாரும் இவ்வளவு தூரம் சொல்றாங்க, நீ எதுக்காக யோசிக்கிற? என்னாச்சு உனக்கு? ஆமாமா, அர்ச்சனா இங்க இருந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரி, அப்போ உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். நான் எதுக்கும் சம்பந்தி அம்மா கிட்ட ஒரு தடவை பேசுறேன். முதல்ல அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி நான் வரப்போறேன், நீ ரெடியா இருன்னு சொல்லு. இங்க பாருங்க, என்னடா நீ இன்னும் ஒரு ரூம்லயா இருக்க? உங்க அப்பாவும் பெரியப்பாவும் உன்னை கீழே தேடிட்டு இருக்காங்க. சரிங்க பெரியம்மா, நான் உடனே போறேன். முதல்ல அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி ஸ்னேகா ஒரு விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணணும். கார்த்திக், அவங்க உன்னை ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்காங்க. ஏதோ ஆபீஸ் விஷயமா பேசணும் போல இருக்கு. நீ போ, நான் அர்ச்சனாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஆமா, சரிம்மா. நீ ஃபோன் பண்ணிடு. சரிக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ அர்ச்சனா, எப்படிமா இருக்க? அம்மா, வணக்கம்மா. நல்லா இருமா. நான் எதுக்காக இப்ப ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா? லஞ்ச் டைம்க்குள்ள நீ வீட்டுக்கு வந்துடணும். ஏன்னா கெஸ்ட் எல்லாம் வராங்க. அப்படியா? யார் யாருமா வராங்க? அது வந்து, ஒருத்தர் நம்ம மாப்பிள்ள, இன்னொருத்தர் நம்ம கார்த்திகோட வேலை செய்யறாள் அந்த பொண்ணு ஸ்னேகா. அவளும் இன்னைக்கு சாப்பிட வரா. அர்ச்சனா, அவளாலதான் ஒரு பெரிய பிசினஸ் டீல் கிடைச்சிருக்குன்னு உங்க பெரியப்பாக்கு தெரிஞ்ச உடனே அவளை கண்டிப்பா சாப்பிட வரணும்னு அவர் கூப்பிட்டிருக்காரு. ஆமா. அப்படியா? நல்ல விஷயம் தான் இது. அர்ச்சனா, கொஞ்சம் போனை என்கிட்ட கொடுமா. அம்மா, அம்மா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. போன் அவங்க கிட்ட கொடுக்கறேன். குடுமா, நான் பேசுறேன். வணக்கம் சம்பந்தி அம்மா. வணக்கம் சம்மந்தியம்மா. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க ரக்ஷாபந்தன் வரைக்கும் அர்ச்சனா இங்க வீட்ல இருக்கலாமா? அதான். அது ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க சம்மந்திமா. சரி. அக்கா, சம்மந்தி ரக்ஷாபந்தன் பண்டிகை வரைக்கும் அர்ச்சனா அங்கேயே இருக்கட்டும்னு சொல்றாங்க. நாம கூட தான் நந்தினி இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பரவாயில்ல, இருக்கட்டும், விடு. அது சரிங்க சம்மந்தி, உங்க இஷ்டம். நீங்க எல்லாரும் இவ்வளவு தூரம் ஆசைப்படுறீங்க, ரக்ஷாபந்தன் வரைக்கும் அவ அங்கேயே இருக்கட்டுமே.
அது ரொம்ப ரொம்ப நன்றி சம்பந்தியம்மா. இல்லம்மா என்னால இங்க இருக்க முடியாது. நான் போய் தான் ஆகணும். ஏமா இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்க கூடாதா? நான் முதல்ல பேசி முடிக்கிறேன். ஹலோ அம்மா, நான் வரேன். ரக்ஷா பந்தனுக்கு நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துக்கிறேன். அர்ச்சனா, இங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம்மா. உங்க அம்மா தான் ஆசைப்படுறாங்கல்ல. இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பெரியப்பா வேற ஊர்ல இருந்து வந்திருக்காரு. எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அக்கா வேற வந்திருக்காங்க. அவங்க போயிட்டாங்கன்னா அப்புறம் பார்க்க முடியாது. இன்னைக்கு சாப்பாடு நேரத்துக்கு நான் வீட்ல இருப்பேம்மா. சரிம்மா அர்ச்சனா, உன் இஷ்டப்படியே செய். அப்ப சரிம்மா, வச்சிடுறேன். அம்மா சாரி, தப்பா நினைக்காதீங்கம்மா. எனக்கும் உங்க கூடலாம் இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன புரிஞ்சுக்கோங்கம்மா. வீட்டுக்கு விருந்தாளிங்க வராங்களா? நாங்க இல்லைன்னா நல்லாவா இருக்கும்? வீட்டுக்கு சீக்கிரம் வான்னு சொல்லதான் அம்மா போனே பண்ணாங்க. ஆனா உங்க மாமியார் என்னவோ இருக்கட்டும்னு சொன்னாங்களே. மா, நீங்க கேட்டா வேண்டான்னு எப்படிம்மா சொல்லுவாங்க? நீங்க தான் புரிஞ்சுக்கணுமா. நான் போயிட்டு வந்துடுறேன். ஆ, 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 சரி அர்ச்சனா, எனக்கு புரியுது. நீ கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ணு. நான் சாப்பாடு ரெடி பண்றேன். ம். ஆ? என்னாச்சு அர்ச்சனா? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அவரு ஏன் என்கிட்ட இந்த விஷயத்த சொல்லல? ஸ்னேகா இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரலாம். அவர் ஒரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒருவேளை அவ வந்துட்டு போயிடுவா, நான் இல்லாததுனால தெரியாம போயிடும் நினைச்சாரா? வீட்ல உள்ளவங்களாம் அவளை ரொம்பவே பாராட்டி இருக்காங்க. அதனால பெரியப்பா அவளை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அர்ச்சனா, ஏன் தேவையில்லாம இப்படி கற்பனை பண்ற? ஆ? இங்க பாரு, சந்தேகத்தை மனசுல வளர விடாத. ஒருவேளை இப்படி இருக்கலாம். கார்த்திக் ஸ்னேகாவை உன்னை சந்திக்கிறதுக்காக கூப்பிட்டிருக்கலாம். இல்லனா வீட்டுக்கு எதுக்காக கூப்பிடணும்? வந்தனா, அம்மா ஃபோன் பண்ணி என்ன வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. அவர் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லலையே. ஆனா அவர்தான் உன்னை கூட்டிட்டு போகவே இங்க வராரே. தெரியல. கூடி சீக்கிரம் எல்லாமே தெரிஞ்சிரும். நான் அங்க போனதுக்கு அப்புறமும் ஸ்னேகா அந்த வீட்டுக்கு வந்தானா அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவ அங்க வரலனா? அர்ச்சனா, ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிற? ஆ, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை தீர்த்துருங்க. நடக்கிறது எதுவுமே சரியா இல்ல. சரி பண்ணதானே நான் வீட்டுக்கு போறேன். எங்கடா இவ்வளவு அவசரமா கிளம்பிட்ட? நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். நான் வரும்போது நீ வெளியே போயிட்டே இருக்க. ம்ஹும். என்ன விஷயம்? முதல்ல நீ பதில் சொல்லு. நான் எப்பெல்லாம் வெளில கிளம்புறனோ அப்பான்னு பார்த்து தான் நீ வீட்டுக்கு வர. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. அர்ச்சனாவை கூட்டிட்டு வரதுக்காக கிளம்புறேன். ஆ, நம்ம வீட்டுக்கு ஒரு டிசைனர் சாப்பிட வர போறாங்க. அதான் அர்ச்சனாவை அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருக்கேன். நான் போய் அவளை கூப்பிட்டுட்டு உடனே வந்துடுறேன். ஓகே. கார்த்திக், நீ எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லப்பா. அர்ச்சனா அவளே இங்க வரா. ஆ, என்ன? ஏன்? நான் அர்ச்சனாவுக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட ஸ்னேகா வரான்னு சொன்னேன். உடனே அவளே வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாப்பா. அவங்க அம்மா அங்கேயே இருக்கட்டும்னு கேட்டாங்க. ஆனா அர்ச்சனா தான் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டா. நீங்க 2 பேரும் போய் உட்காருங்க, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ம். ம். கார்த்திக், இது ரொம்ப நல்ல விஷயம். நமக்கு நிறைய டைம் இருக்கு. நம்ம ஒரு கேம் விளையாடலாம். வரியா? என்ன சொல்ற? என்னாச்சு கார்த்திக்? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமாண்டா, நீ ரூம்க்கு வா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? நீ அவங்க வீட்டுக்கு லஞ்சுக்கு போற. இது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆ, அப்படின்னா இது எப்படி இருக்கு? இது புதுசா வாங்குனது. இது போட்டுக்கு வா. சாரி கட்டிட்டு போவா. சாரியா? சொல்லுடி. என்ன இது குழந்தைத்தனமா இருக்கு? தேவையில்லாம நீ அவங்க டென்ஷன் ஆக்கி வச்சிருக்க. ஏய், நீ விஷயத்த சொல்லிடுறா. ஒருவேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? வேற ஏதாவது சீரியஸ் ஆயிடுச்சுன்னா? இல்லடா மோகன், நான் ஸ்னேகா கிட்ட வேலை விஷயம் தவிர வேற எதுவும் பேசுறது இல்ல. என்ன அர்ச்சனா முன்னாடி அவளை பத்தி ஒரு 2-3 வாட்டி பேசியிருப்பேன். அப்பதான் அவளுக்கு என் மேல தனி அக்கறை வரும்னு. எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலையிலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கா. எனக்குன்னு ஸ்பெண்ட் பண்றது கொஞ்சம் கூட டைம் கொடுக்க மாட்டா.
ஆனா அதுக்கப்புறம் அவன் என்ன ரொம்ப கவனிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா இப்ப என்னடா ரொம்ப பயப்படுறா. அம்மா அவளுக்கு ஃபோன் பண்ணி ஸ்னேகா லஞ்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னடா அவ தானே வரேன்னு சொல்லிட்டா. அர்ச்சனாவை நல்லா டென்ஷன் ஆக்கி வச்சிருக்க நீ. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. அர்ச்சனா என்ன நினைச்சிட்டு வீட்டுக்கு வர போறானே தெரியல. கிரீட்டிங் கார்டால ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுல, அதுக்கப்புறம் நான் ஒண்ணு தான் யோசிச்சிருக்கேன். என்னது? 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டேன்னா பிரச்சனை தீந்துரும்ல. சரி, நீ டென்ஷன் ஆகாம இரு. ரொம்ப யோசிக்காதடா. போதும், மனசு அமைதியா வச்சுக்கோ. அவங்க 2 பேரும் எப்ப மீட் பண்றாங்களோ, எப்ப பேசிக்கிறாங்களோ, அதுக்கப்புறம் தான் என் மனசே அமைதியா இருக்கும்டா. அர்ச்சனா என்ன நினைக்கிறாளோ தெரியல. என்ன வேணா யோசிச்சுட்டு இருக்கட்டும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸ்னேகாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா நிச்சயமா அவங்க மனசுல இருக்க எல்லா சந்தேகமும் போயிடும். அப்புறம் கார்த்திக், அர்ச்சனாவும் புத்திசாலி தானே. அவங்க இப்படி யோசிக்கலாம் இல்லையா? ஸ்னேகாவை நீ வீடு வரைக்கும் வர வச்சிருக்க. நீ எதையும் யார்கிட்டயும் மறைக்கல. நீ வெளிப்படையா தானே இருக்க. சோ இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் எங்க பாஸ் இருக்காரு, அவர் பாஸ் இல்ல, ஹிட்லர் தான். கொஞ்ச நேரம் சும்மா இருந்தா போதும், உடனே கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஏம்பா கார்த்திக், அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருவாளா மாட்டாளா? ஆமாப்பா, ஃபோன் பண்ணி கேளு. எப்ப வரலாம்? சாப்பிடணும், நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. வணக்கம் பெரியப்பா. வந்துட்டியாமா? நல்லா இருமா. என்ன பார்க்க நீயே வந்துட்டியாமா? நீ சீக்கிரம் வந்ததும் நல்லதா போச்சு. உங்க வீட்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அப்புறம் இவங்க எல்லாருமே எனக்கு ஏற்கனவே அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டாங்க. வந்து உட்கார் மாமா. பரவாயில்ல, இருக்கட்டுமா. தீர்க்க சுமங்கலியா இருமா. அக்கா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வா வாங்க, நீ உட்காருங்க. நல்ல வேளை நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஸ்னேகா வர போறாங்க. அவங்களுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.